திமுக ஆளுங்க பீகாரை சேர்ந்து உழைக்கும் மக்களை துன்பப்படுத்துகிறார்கள், போட்டு டார்ச்சர் பண்றாங்க, புள்ளி பண்றாங்க, குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி. அவர் ஏன் போய் அங்க திமுக இருக்கா? அங்க திமுக அப்புறம் அங்க போய் திமுக என்ன நினைச்சாதான் அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக, வரலாற்றிலே முதல் முறையாக மோடிஜிக்கு வலு சேர்ப்பதற்காக ஐ ஸ்டாண்ட் வித் மோடிஜி. என்ன ஒரு ஃபேக்ட சொல்லியிருக்காரு, ஒரு உண்மையை பேசியிருக்காரு. வேலை இருக்கணுமா வேணாமா? என்ன மனுஷன் வேலையை விட்டு தூக்கிறோம், நம்ம தூக்குறோமா இல்லையா? சேனல் தூக்கிறாங்க. வேலை இங்க இருந்தே கல் வரும், கேமராவில இருந்தே கல் வரும். உனக்கு சேனல் போனா போதுண்ணே. ஒரு மனுஷன் தம்பி நீ எப்படி சொல்லுவாத? நீ எப்படி சொல்லுவ? சொல்லுவேன் ஓர போட்டு சேனல்ல போனா போனா போட்டுனே. 12 வருஷம் மனுஷன் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இப்பதான் முறையா உண்மையா பேசுறாப்புல. அதுக்கு ஒரு சான்றிதழ் பண்ணானாமா? பீகாரிகளை தமிழ்நாட்டுல துன்பப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. காசு வாங்கிட்டாங்க. யாரு காசு வாங்கிட்டான்? நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன், காட்டவா? வச்சிருக்கியா? காட்டவா? காட்டுங்க. तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. தம்பி நீ 200 ஊபில நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக நீ ஒரு ஸ்டாண்ட் வித் இங்க பாருங்க, நம்ம அடுத்ததெல்லாம் இதா இருப்பனே. ஒரு நியாயம்னா நியாயம்னு இருக்கும்னே. என்ன தமிழ்நாட்டுல ஒரு பீகாரிகளால ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனாடா வட மாநிலத்து தொழிலாளர்களை அடித்து நொறுக்குகிறார்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்து அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறமா பீகார்ல இருந்து வட மாநிலத்திலிருந்து தான் இங்க ஆராய்ச்சி பண்ணி இல்லை அப்படிலாம் ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள போலீஸ்காரங்க ஆய்வு பண்ணி அப்படிலாம் ஒண்ணு நடக்கல அப்படின்னு உறுதி செஞ்சு பெரிய கலைவரம் நடக்க கூட தடுத்து நிறுத்தி ஒரு உள்நாட்டு கலவரத்தை நிப்பாட்டி இருக்காங்க. திரும்ப அவர் எடுத்து அதை பேசுறாரு, நீ அதை எடுத்து நியாயப்படுத்த வந்திருக்கியா? மறைச்சுட்டாங்க பூரா போய் மறைச்சுட்டாங்க. என்னதை மறைச்சுட்டாங்க? நான் ஆதாரம் வச்சிருக்கேன், காட்டவா? ஒரு பீகாரியால இங்க ஒரு சேனல் நடத்த முடியல, இங்க ஒரு சின்ன தொழில் பண்ண முடியல, இங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியல. இங்க வர்ற பீகார் தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் எல்லாருமே உழைப்பாளர்களா வராங்க. தொழிலாளர் அவங்க எங்கடா இங்க தொழில் எங்க இவங்க ஓனரா இங்க வராங்க, எங்க வந்திருக்காங்க? ஏன்னா ஒரு ஆள் ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். அவர் ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போயிருக்காரு. பிரஸ் மீட் கொடுக்க போனா அவர் அபியூஸ் பண்ணி புள்ளி பண்ணி அந்த மனுஷன் எந்திரிச்சு வாக் அவுட் பண்றேன்னு கொண்டு போயிட்டாங்க. பிரஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் யாரா இங்க இருக்கிற பீகார்ல இருந்து போடு. ஏன்னா நீங்க யாருமே படிக்கிறதே இல்லை சார். ஏன்னா காரணம் என்ன? ஏதோ இந்த கால்டுவல் வந்தா அதை சொன்னா இதை சொன்னான்னு அதுவும் தானே சார் புத்தகம்? இல்ல அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். மகாபாரதம் மாதிரி மகாபாரதம். எச்சிராஜாடா? ஆமா அச்சிராஜாவா? முழு பேரை சொல்லுங்கப்பா. முழு பேர் என்ன முழு பேர் சொல்லுங்க? முழு பேர் ஹெச் ராஜா, ஹரிஹர ராஜ சர்மா. ஹரிஹர ராஜ சர்மா காரைக்குடியில செட்டில் இருக்கிற பீகாரி. இவரு என்ன விளாட்டாங்க பீகாரியா? ஆமா. அப்புறம் இவரு தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்காண்டா சீமானனுக்கு. யாரு? பச்சை தமிழன் சிவகங்கை தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்கான் எனக்கு. அவன் சொல்லுவான் பீகாருங்கிற. அப்புறம் நான் ஐயா சுபவியை கூப்பிட்டு வந்துருவேன். ஒத்த வீட்டுக்காரன், அவனை பத்தி பேசாதுன்னு அப்புறம் ஐயா திட்டுவாருன்னு. அது மட்டும் இல்ல, என்னைய மாதிரிதான் சீமான்னு அவரே சொல்லிருக்காரு. என்னைய மாதிரிதான் சீமான் என்னைய மாதிரிதான். அது ஏதாவது டேபிள் பிசினஸ்ல அவரை மாதிரி இருந்திருப்பாங்க, சொல்லியிருப்பான். விடுங்க நீங்க. பீகாரியா? ஆமா. அப்புறம் ஒரு மனுஷன் யோசிச்சு பாருங்க, பிஜேபியை RSS ஏமாத்தி 5 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் ஏமாத்தி வீடு கட்டி வச்சிருக்கான். அவனால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? யாரு சொல்ற? யாரு? ஆமா, ஹரிஹர ராஜா சர்மா. அப்படியா? அப்படின்னு பாஜகக்குள்ள பேசிக்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்ல, ஹைகோர்ட்டாவது மயிராவது பேச முடியுதா? அதுக்கு ஒரு இருக்கா? அதுக்கு பேச முடியுதா? ஒரு ஹைகோர்ட் திட்டம் முடியுதா? ஒரு வதந்தியை பரப்ப முடியுதா? உடனே ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்னு வச்சிருக்காங்க, போட்டு எக்ஸ்போஸ் அரெஸ்ட் பண்ணி போறாங்க, கேஸ் போட்டு விட்டுறீங்க. ஒரு மனுஷனால பொதுவிலே அவதூறு பரப்ப முடியுதா? ஒரு பொய் பேச முடியுதா? எதையாவது பேச முடியுதா? உடனே மென்டல்ங்கறாங்க. உடனே போயிடு. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை பார்த்து இவனுக்கு பைத்தியமா செக் பண்ணி சர்டிபிகேட் கொடுன்னு ஒரு கோர்ட் சொல்லுது. அதாவது ஐயா மோடி
மோடி வந்து பேசுறாப்புல அவர் வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டு பேசுறாரு. திமுக ஆட்கள் தமிழர்கள் மட்டும்தான் புள்ளி பண்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த நீதி அமைப்புல இருந்து பூரா பேரும் பீகாரிகளை வந்து புள்ளி பண்றாங்க. இது பரவாயில்ல. இன்னொரு படத்துக்கு வந்து பிரஸ் மீட்டுக்கு போறாப்புல. அங்க போய் உட்கார்ந்தா அவன் என்ன சொல்றாங்க, இப்ப ஆன்மீகம் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கா அப்படின்னா உடனே தந்தை பெரியார் அப்ப இருந்தாலும் ஒரு மாதிரி கிழக்கு ஞாபகமா இல்லையா? இப்ப ஒரு மனுஷன் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க முடியுதா? சரி இவன் விட்டு அதாவது துன்பப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் அனுப்புகிறார்கள். துன்பப்பூல வந்து வாங்கிட்டு வந்து ஏதாவது அப்பப்ப துன்பப்படுத்துகிறார்கள், அப்பப்ப அவமானப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் எப்படி சரி? இதெல்லாம் தாங்கிட்டு அவர் காரைக்குடியில இருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கண்ணா. எந்த எலெக்ஷன்ல நின்னா தோக்கடிச்சா எப்படி ஒரு நியாயம் வேணாமா? அதுவும் ஒரு காரணம். அந்த வகையிலையும் துன்பப்படுத்துறாங்க. துன்பம் இருக்குல்ல. ஒரு எலெக்ஷன்ல ஒரு சாரணர் ஒரு ஸ்கவுட் எலெக்ஷன்ல போய் தொலையுது. நான் சாரணர் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு பார்த்தா அதுலயும் 16 ஓட்டு. ஒரு 300 ஓட்டு கொண்ட ஒரு எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்லயே 50 ஓட்டு தான் எடுக்கிறாப்ல. 16 ஓட்டு. 16 நான் அதிகமா சொல்லிட்டேன். அதுலயும் வந்து அதுலயும் துன்பப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். சரி ஒரு கட்சின்னு ஒண்ணுல சேர்ந்து அதுலயும் வருஷ கணக்கா வந்து அவதூறு பேசி கல்லடி சொல்லடி எல்லாம் வாங்கினான் மனுஷன். ஒரு பதவி கொடுக்குறாங்களா? ஒரு பாஜக மாநில தலைவர் பதவி கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் சுழன்றாங்கல்ல. மோடி வந்து தப்பா சொல்ற உழைப்பு சுரண்டெல்லாம் பண்ணிருக்காரு. இவரு ஒரு ஆளை ஒரு பீகார்காரரை வந்து அவமானப்படுத்தியும் துன்பப்படுத்துறதுனால ஒட்டுமொத்த பீகாரையும் இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க ஒருத்தரை பண்றது எப்படி ஒரு ஸ்டேட்டே பண்றதா? நீங்க யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு நபர், ஒரு தனிநபர், கட்சியில இருக்கிற ஒரு நபர். சரி போய் தொலைது ஆளுநரா வரலாம்னு வராங்க. அவங்கள விடுறாங்களா? அதாவது சட்டப்பேரவை சட்டசபைங்கிறது எவ்வளவு பெரிய இடம். அது கேட்கும் போதே நமக்கு வந்து ஆளுநர் மாளிகையோட சின்ன இடம் தான். அதை விட சின்ன இடம் தான், அது வேற. ஆனா அந்த இடத்துல வந்து எவ்வளவு இன்டெலெக்சுவலான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு வாதம் பிரதிவாதம். ஆமா, எடப்பாடி பழனிசாமி மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ், விடு 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 ஆர்வி உதயகுமார் மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ், செல்லூர்ராஜ் மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் போயிட்டு ஒரு இடம் தான் அது. அப்படிலாம் இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு மனுஷனை வந்து புள்ளி பண்ணலாமா, ரேக் பண்ணலாமா? முதல்ல ஆன்டி ராகிங்கிறது தடை சட்டம் காலேஜில் கொண்டு வந்தது. ஆமா, இதே தமிழ்நாடு தான். ஆனா ஒரு சட்டசபையில ஒரு ஆன்டி ராகிங் சட்டம் இருக்கா? ஒரு பெரிய மனுஷன் அந்த பேட்ச் அவரு சாதாரண ஆளா அவர் யார் ரேகிங் பண்ண? அவர் ரேகிங் பண்ண முடியுமா? ஐபிஎஸ் ஆபீசர் அந்த பேட்ச் வேற அவரு. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கப்பா, அதையும் கொஞ்சம் காட்டு ப்ளீஸ். பாருங்க வயசான மனுஷனை எவ்வளவு வேகமா ஓட வைக்கிறாங்க பாருங்க. அவர் பாத்ரூம் வந்துருக்கா போயிருப்பாரு அவசரமா. இதெல்லாம் கொண்டாந்து போட்டு இது பண்றீங்க. அது எப்படி எந்திரிச்சு எதுக்காக போனாரு? ஆளுநர் ஒலிகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் பாத்ரூம். எதுக்காக போனாரு? இதுல என்ன அவர் துன்பப்படுத்திட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க? அதுல அப்புறம் எதுக்கு ராஜா போற வாக்கவுட்டியம் பண்ற? அப்படி இன்னும் ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டியதானே? என்னத்த முன்னாடி உட்கார்ந்து இருக்காருல மு க ஸ்டாலின், அவரோட ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? அதாவது நீ பேசுனதையும் இதுல வைக்க முடியாது அப்படின்னு துன்பப்படுத்திட்டாங்க. எழுதி கொடுத்த கரெக்டா வாசிடா அப்படின்னு சொன்னோன்னு அவரு உடனே பக்கம் நின்று நீ எப்படி என்ன வேலை வாங்கலாம்? அது மட்டும் இல்லாம அவர் வாட்சதெல்லாம் இது அவை குறிப்பிடது நீக்கப்படுது அப்படின்னு அவமானப்படுத்திருக்கிறாப்ல. ஓகே வர 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 அப்படின்னு போயிட்டே இருக்காப்ல. சரி இதை விடுங்க. அதாவது ஏதோ ஒரு சட்ட குறிப்பில் இருக்குது, சட்டசபை குறிப்பில் இருக்குது, நீக்கிறாங்க, செய்யறாங்க, வைக்கிறாங்க. ஓகே, ஒரு பெரிய மனுஷன் நீ கொடுக்கற சட்ட மசோதாக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்குதா? ஆமா, அதுக்கு தானே அப்படி ஒரு உரிமை இருக்குதா? வழக்கு போடுறாங்க. எங்க? உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போடுறாங்க. போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க. ஆளுநர்லாம் இப்ப போஸ்ட்மேன் தான் அவரு, ஆளுநர் ஆடு தாடி மாதிரி தான் அப்படின்னு வேற எல்லாருக்கும் வேற சொல்லி கொடுக்குறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புங்கிறாங்க. இதை வந்து இனி வரும் காலங்கள்ல எல்லா மாநிலங்களும் கோட் பண்ணுமா? இதுக்காகவே திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பாங்க. அதனால திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது வேணாங்கிற. இதுக்குதான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞருங்கிறேன் அப்படின்றான். அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு நீ யோசிச்சு பாரு. அவமானப்படுத்திட்டாங்களா? நீ உள்ளூர்ல சட்டசபையில வச்சு அவமானப்படுத்துற, அது பொறுத்துக்கிட்ட அது வந்து ஸ்டேட் ப்ராப்ளம். ஓகே, பொறுத்துக்கிட்ட யூனியனை கூட்டு போயிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து தலைவர் நான் யாரு அந்த பேட்ச் நான் வந்து எங்க என்ன வருது ஜார்க்கண்டா என்ன வருது நாகாலாந்துல கண்ணில் விரல விட்டு ஆட்டி வந்தவன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்காங்க. டபுள் டாக்குமெண்ட்லாம் போட்டவன் அப்படின்னு பேர் எடுத்தவனை கொண்டு போய் வச்சு நடு முச்சதில வச்சு தலையில தட்டி நீ வந்து ஆட்டு தாடிதா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி 2 முறை இல்ல 3-4 தடவை மங்கு மங்குன்னு வந்து உச்ச நீதிமன்றம் மண்டையிலே கொட்டுது, துன்பப்படுத்தி இருக்குது. ஒரு வயசான மனுஷனை இப்படி செய்யலாமா? அது திமுக வந்து
இந்த மாதிரி துன்பப்படுத்துது. இதெல்லாம் விடுங்கண்ணே, இதெல்லாம் கூட போய் தொடர்ந்து விட்டுறலாம். இந்த பிடிஆர்னு ஒரு மனுஷன், பிடிஆர்னு ஒரு மனுஷன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் சும்மா விட்டாரா? அவர் என்ன கேட்கறாரு, ஏப்பா இந்த மாதிரி இதெல்லாம் சட்ட மசோதாலாம் போட முடியாது, நீட்டுக்கெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாப்ல. உடனே நான் கொடுக்குற காசுல தான் நீ இருக்க, நான் சொல்ற வேலையை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கறாரு. ஏதாவது டீ காசை கம்மி பண்ணி விட்டுருவான், இவ்வளவு டீ காசு இட்லி காசு கொடுக்குற, இதெல்லாம் இப்ப நாளைக்கு வராது, பேசாம இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டீ பார்ட்டிக்கு மதிச்சு கூப்பிடுறாங்க மனுஷன். ஏப்பா இந்த மாதிரி அங்கே மான்கள் துள்ளி விளையாடும் அந்த தோட்டத்திலேயே காட்டிலே வந்தீங்கன்னா டேபிள் சேர் போட்டு அது மட்டும் இல்லாம காபி சாப்பிடலாம்னு கூப்பிடுறாரு. ஒழுங்கு நாங்க சொல்ற மாதிரி தான் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பங்களா காலி பண்ணிட்டு போற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. டீ அப்படின்னு அவமானப்படுத்துறாங்க. அந்த டீ பார்ட்டி கூப்பிடுறாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த டீ காசே நான் கொடுக்குறேன், அந்த டீ செலவு கூட நான் கொடுக்கறதுடா, அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறேன். உனக்குன்னு இங்க ஒரு பைசா காசு கிடையாது, எல்லாம் எங்க வீட்டு காசு. நீ போன மாசம் வாங்கின உப்பு இன்னும் இல்ல, உப்பு இல்ல, சாரி தப்பா சொல்றேன். நீ போன மாசம் வாங்கின டீ தூள் இன்னவள, பால் இன்னவளன்னு 7 மூஞ்சி செவிட்டு அடிக்கிறாங்க. பாவு போச்சு சாப்பிடுறவர் அவருக்கு இருக்குடா, அதெல்லாம் அந்த பில்லு சேர்த்து இருக்கு. பாவு போச்சு அந்த பில்லு ஆம்லெட் சாப்பிட மாட்டாரு அவரு, பன்னீர் சாப்பிடுவாரு. ஆமா ஆமா, பூண்டு வெங்காயம் அது எதுவுமே வராது. ஆமா, அரிசி பூண்டு வெங்காயம் எல்லாம் எப்படி சமைக்க முடியும்? யாரு அது சமைப்பாங்க, சமைக்கிற வாய்ப்பு. நீங்க வேணா அந்த இருப்பான் சிவ இருக்காருல்ல, அவரோட போனீங்கன்னா அவர் அடிக்கடி ஆழ்வார் மலைக்கு போறாரு. அது மட்டும் இல்ல, சாப்பிடுவாங்கன்னு தெரியும். இன்னொருத்தரும் வச்சு அவமானப்படுத்தினா போய் நடு முச்சு அவர் ஏரியால போய் அவரே அடிச்சாப்ல, யாரையும் கேள்வி கேட்க கூடாது பதுசான்னு சொல்லி அழைச்சிட்டு போனாப்ல. ஆனா அவர் ஏரியால போய் நீட்டுக்கு உங்களால கையெழுத்து போட முடியாதா, ஏன் குறைஞ்சி போயிடுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் சேலத்துல இருந்து ஒருத்தர் போனாரு, அம்மாசியை பண்றாங்க சாமி ஒருத்தர் போய், இவர் திமுக அவமானப்படுத்துறது இல்லாம அவரு பாருங்க, ஒரு பொதுஜனம் அவரு போய் நீ எப்படி நீட்டு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு துன்பப்படுத்துறாரு ஒரு பீகாரி. ஆமாண்டா, கொஞ்சம் மனசு நெருடுதான். நீ சொல்றது பார்த்தா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவு பீகாரிகள் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. இப்ப அவங்களுக்கு குரலா நிக்கணுமா இல்லையா? அததான் அவர் பேசுறாரு. 2 பேர் பாதிக்கப்படுறதுனால எப்படி ஒட்டுமொத்தமா நீ இன்னொன்னு வர சரி இவங்க எல்லாம் ஓகே ரைட்டு ஏதோ ஓகேங்கிற ஒருத்தர் தேசிய மென்டலிச்சு, தேசிய தலைவர், ஒருத்தர் ஆளுநர், அந்த பேச்சு இதுக்கப்புறம் சொல்ல போறத, அதாவது இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஒரு ஹையஸ்ட் பால் என்ன சொல்லுவாங்க, ட்ரம் கார்டு. அதாவது சோயா பக்தருக்கு எப்படி ஒரு யார்கர் இருக்கோ அந்த மாதிரி இவன் தாங்க, இவனை சமாளிச்சுட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, பெரிய நான் உங்களுக்கு பெரிய தலைவலி அனுப்புறேன், இந்த தலைவலியை சமாளிச்சிட்டீங்கன்னா நீ சொல்றேன்னா அவங்களையே ஒரு சாதாரண மனுஷன் கையெழுத்து பண்ண முடியாதனால அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே தலைவர் மங்குன்னு ஒண்ணு வச்சாரு. இவன் ஆளுநரா சி, இவனெல்லாம் என் மாநிலத்துக்குள்ள அனுப்புனே அப்படின்னு மிரட்டுறாரு. ஒரு பொதுஜனமே போய் கையெழுத்து போட முடியாதுன்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க தான் இல்ல. இது ஒரு சைடு. நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்க எல்லாம் வேலை பார்க்க வந்தவங்க, அவங்களுக்கு இவ்வளவு துன்புறுத்தல். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு அவதூறெல்லாம் பரப்பி பொய்யெல்லாம் பேசி ஒரு ஊடகத்தின் தலைமை பொறுப்பே உட்கார்றாரு. அவரை சன்ன அபியூஸா பண்றாங்க, எதை பேசினாலும் ஆதாரம் கேட்கிறாங்க. ஆமாங்க, சமஸ்தான சொல்ற உழைச்சவனை பத்தி பேசிக்கிறீங்க, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உழைச்சி அப்படி உழைச்ச ஒரு பேர் அவதூறு பரப்பி பொய்யா பேசி உழைச்சது நம்ம இவரு காண்டே வெங்கராஜ் வைத்தறிச்ச காண்டே. அவரு எதை பேசினாலும் ஆதாரத்தை எடுத்து வச்சுட்டு பேசு அப்படின்னா அவரால் ஒரு பொய் ஒரு அவதூறு பரப்ப முடியுதா? அமெரிக்காரனே பயப்படுறான் சார், அதை எடுத்து வருஷ கணக்கா வச்சு மிதிக்கிறாங்க. சிரிக்காதீங்க, நீங்க தான் ஒரு மனுஷன் ஒரு போற போக்குல ஒரு விஷயத்த ஒரு கவனப்பிசகு பண்ண முடியல, அந்த கணக்கா குறி வச்சு அந்த போட்டு நைய புடைச்சு அதனால ட்வீட் போட்டு ஓடிட்டான், சாரி பாஸ் ஏதோ ஒரு கவனப்பிசகுல பேசிட்டே அப்படின்னு ஒரு பொய். சை எப்படி இது பரவாயில்ல, பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டாருப்பா, இது ஒரு குத்தமா? அதுக்கு கரிகாலன் ஒருத்தர் சும்மா இல்லாம நீ மட்டும் ஆதாரத்தோட நிரூபிச்சிரு, உனக்கு 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு போற பக்கத்துல அணைகட்டி நிக்கிறாரு. ஒரு பிரஸ் மீட் ஒரு இதுல எங்க நிம்மதியா இருக்கு. அண்ணாமலை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கலாம்னு ட்ரை பண்ணாப்ல, கட்சியை விட்டே தூக்கிடுவாங்க உங்களுக்கு போற பக்கம் பார்த்தா. என்ன பண்ற நீங்க அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் என்ன சொல்லிருக்காப்ல, தூய அரசியல் பண்ணுவாங்க நம்பி வந்திருக்கேன், இருப்ப இருந்தா இருக்கு போறேன், இல்லன்னா கிளம்ப அந்த லெவல்ல கொண்டு விட்டு டோன்லாம் மாறுது, அந்த லெவல்ல கொண்டு விட்டாப்ல பங்கராஜ். என்ன பண்றது? அப்படி ஒரு சைடு. இன்னொரு சைடு ஒண்ணும் இல்ல, எப்ப எங்க ஆளுங்க மேல ஏதாவது கேஸ் இருக்குதா, நாங்கெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னாங்க.
அதுக்கு வஞ்ச வச்சுக்கிட்டு எப்ப பாப்பான கேஸ்ல மாட்டினாலும் அதனால போட்டு மிதிக்கிறாங்க. மாமாக்கள் நாங்க வந்து பேசான ஆட்கள். என்னது சுப்ரீம் குவாலிட்டி சொல்லுவாங்களே, கம்யூனிட்டி, சுப்ரீம் கம்யூனிட்டி, சுப்பீரியர் கம்யூனிட்டி அப்படின்னு பேசி திரிவாங்க. அப்படி ஒரு விஷயத்த பேச முடியுதா? எங்க போனாலும் அணகட்டி வம்புல் துப்பிட்டு இப்ப பாருங்க எவ்வளவு பீகாரிகள் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. இவங்களை நினைச்சுதான் மோடி பேசிருக்காரு. அதனாலதான் நான் ஸ்டாண்ட் போன போட்டு 3 பேர் கதறி இருப்பாங்க. சார் இன்னும் ஒழுக்க முடியல சார், கேள்வியே கேட்கறாங்க, எது பேசினாலும் எதிர்த்து பேசுறாங்க, ஆதாரம் சொல்றாங்க, நம்மளால வந்து வேலையை ஒழுங்கா பார்க்க முடியல சார். எதை பேசாலும் ஆதாரங்கிறாங்க. ஒரு பொய் சொல்ல முடியல, ஒரு அவதூறு தெரிவிக்க முடியல, ஒரு கலவரத்தை கிரியேட் பண்ண முடியல, ஒரு லிஞ்சிங் பண்ண முடியல, ஒரு மாஃபிங் பண்ண முடியல, ஒரு இதுவே பண்ண முடியல சார். ஒரு போட்டோ போட்டு வந்து இதான் உத்தரப்பிரதேசம் 100 அடுக்கு மாளிகை போட்டா கண்டுபிடிச்சு போறாங்க சார். ஸ்கேன் பண்ணி இது சைனாடாங்கறாங்க. ஒரு கடல்ல மெரினா பீச்ல வந்து நெருப்பு எரியுதுன்னு பார்த்தா வியட்நாம்ல கண்டுபிடிச்சு போறாங்க சார். அதை சொன்னாலும் ஒரு பொய் செய்தி போட முடியல, ஒரு அவதூறு பரப்ப முடியல. நம்மளும் டெய்லி சார் எந்திரிச்சு போர்வையை எடுத்து எந்திரிச்சியா போன தொட்டா ஒரு கலவரத்தை பண்றோம்னா சார் ட்ரை பண்றோம், எல்லா கலவரத்தையும் முடிச்சு விடுறாங்க சார். இது சரியா படல, நீங்க தான் ஏதாவது ஒண்ணு ரொம்ப கஷ்டப்படுறோம், கண்ணீரும் கமலமா இருக்கிறோம், இதை பத்தி அந்த மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்டின் அடிப்படையில் அங்க பீகார்ல பேசியிருக்கிறாரு. சரி, எனக்கு ஒண்ணு புரியல, இது அங்க பேசுனா அங்க என்ன டிஎம்கே ஓட்டு போட போறாங்களா அந்த மக்கள்? இங்க இருந்து அங்க போய் அவர் பேச வேண்டிய தேவை என்ன? இன்னொன்னு என்ன தெரியுமா, இவங்களதான் மைக்கு எப்போ பார்த்தாலும் முடிப்புண்டியத்தான் தான் திமுகங்கிற கட்சியே இல்லைண்ணா, நீ எதுக்கு பீகார்ல போய் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையா? அவர் கேட்டானா? இவங்க தான் டிஎம்கேக்கு பிஆர் பார்த்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தாமு ஏகாசா நடத்த சனாதன ஒழிப்பு மாநாடு எங்க நடந்துச்சு? இங்க காமராஜர் சென்னையில் நடந்துச்சு. விட்டுருந்தா அவர் உதயநிதி பேசுனது இங்கே தமிழ்நாட்டு அளவுல நியூஸ் ஆகிட்டு நம்ம ஆளுக போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்படியே விட்டுருப்பாங்க. சும்மா இருந்த மனுஷன் சொரிஞ்சு விடுறேன், கேஸ் போடுறேன்னு இந்தியா முழுக்க கேஸ் போட்டு விட்டு ஒரே நாள் ஃபுல்லா ஆல் இந்தியா அளவில் இமேஜ் ஏற்றி விட்டானுங்க. அது மட்டும் இல்ல, தலைக்கு வேலையெல்லாம் வச்சு ஒரு ஃபயர் இவங்களே கிரியேட் பண்ணி மற்ற தோழர்கள் இதெல்லாம் பொது வெளியில பேசலாமா? தமிழ்நாடு ஓப்பனா பேசுறீங்களா அப்படின்னு அங்க உள்ள இன்டெலெக்சுவல்ஸ், அங்க உள்ள போராடுற குரூப் மக்கள்லாம் இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல உதயநிதியே அவங்களே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்க இப்படி இருக்கும்போது பெரியார பேசுறது, ஸ்டாலின் பேசுறது, இப்ப பீகாருக்கு நம்ம போன தடவை போனார்ல, போனப்ப ஒன்னும் பேசுறதுக்கு மைக்கிட்ட வராரு அப்படி கை தட்டுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து தமிழ்நாட்டை பத்தி பெருமையை பேச முடியல. விஜய் வந்ததுக்கு அப்புறமா காரி நம்மளே வந்து மேல துப்பிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நம்மளுக்கே வந்து ஒரு வெக்கமான இருக்கிறதுனால நம்மளுக்கே வந்து ஒரு சுணக்கமா இருக்குது. தமிழ்நாட்டை பத்தி நல்லா பேசுறதுக்கு, பெருமையை பேசுறதுக்குலாம் கொஞ்சம் கூச்சநாச்சமா இருக்குது. நம்ம பெருமையை பேசுறதுல இப்ப ஆனா வர வீடியோலாம் நார்த்ல இருந்து பெருமை பேசி வீடியோ வருது, கர்நாடகால இருந்து வருது, கேரளால இருந்து வருது. தமிழ்நாடு மோர் வந்து நல்லா மிரள்றா சார். என்ன சார் இப்படி பண்றாங்க, திராவிடம் பேசுறாங்க, இன்க்ளூசிவ் பேசுறாங்கன்ட்டு நம்ம வந்து கூச்சநாச்சம் பேசுறதை விட்டுட்டோம். நல்ல வேலை நம்ம முன்னாடி பேசுறதுலாம் ரீச் ஆகி அவங்க இப்ப பெருமை பேசி நம்மளுக்கு ஏதோ வீடியோ வந்துட்டு இருக்குது. அந்த லெவல்ல தான் இருக்கு. இப்படி நடக்குதா? இருக்கிறதே கேடுகிட்ட கேவலமான பிறவிகள்லாம் சங்கிகள் தான். அதுலயும் சளைச்சு எடுத்து கேவலத்திலையும் கேவலம்னு பொறுக்கணும்னா தமிழ்நாட்டு சங்கிகள் தான். இவங்க என்ன பேசுறாங்கன்னா, இல்ல அதுல என்ன சிறப்பு, உங்களுக்கு என்ன சிறப்பு அம்சம்? ஆமா, ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப சமீபத்துல 2 மாசம் முன்னாடி பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி வந்து அங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வர போறோம், மராட்டியை கம்மி பண்ணிட்டு இந்திய அப்படி கொஞ்சம் தூக்கலா தடவ போறோம்னும் போது அங்க இருக்கிற சங்கிகள் பூரா பட்னாவிஸ் நெருக்கடி கொடுத்தானுங்க. அப்படிலாம் நீ செய்யக்கூடாது, மராட்டி தான் முதன்மைனா அறிவிச்சிட்டான். மராட்டி தான் அப்படின்னு அறிவிச்சது யாரு? அதே பிஜேபி. அதே பட்னாவிஸ் பிஜேபி முதலமைச்சர் இந்த இந்தி கிடையாது அவன் உண்மையான வந்து சங்கி. சரி விடுங்க, ஒரு மராட்டி சங்கி. இதே கர்நாடகால எடுத்துங்க. கர்நாடகால அங்க இதே போல கன்னடத்தை நான் பேச இந்த மாதிரி சாப்பிட்டாலும் அங்க டீல் பண்ண மாட்டாங்க, சப்பு சப்புன்னு வைக்கிறாங்க. பேங்க்ல போய் இன்னும் ஒரு பேங்க் மேனேஜர் பேசினா அடுத்த நாள் வீடியோ படிச்சிருங்க அப்படின்னு. அங்க இருக்க சங்கிகளும் இதை வந்து ஆமோதிக்கிறான். ஆனா அப்படியே தமிழ்நாடு சங்கி பண்ணி திருப்புங்க. ஒடிசா தேர்தல் நடந்தப்ப என்ன பேசினாங்க அமித்ஷா மோடியும், எப்பா இந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட கருவுல அந்த சாதியை வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு திருடேங்கிறான் தமிழ்நாடு பார்த்து. ஆனா நீங்க வந்து ஒண்ணும் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க முடியாது, நீங்க வந்து ரொம்ப வளர்றீங்க, நிதி கொடுக்க முடியாது. இல்ல அது யூனியன் பட்ஜெட் பாத்துங்க. இல்ல அது யூனியன் பட்ஜெட்டா பீகார் பட்ஜெட்டாங்கிற கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு பீகாருக்கு மட்டும் ஒதுக்கி காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அதுக்கு ஏத்து பேசுறது கிடையாது, வாங்கி கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாட்டை பத்தி ஒட்டுமொத்த ஒண்ணு இல்ல ஒடிசா தமிழ்நாட்டை பத்தி இந்தியா பிஜேபி வந்து எவ்வளவு கேவலமா பேசினாலும் அது ஏத்து பேசுறது கிடையாது.
தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுறது கிடையாது, ஆல் இந்தியா பிஜேபி பேசுறது இல்லையா? பாண்டியன்கிற ஒரு ஆளை வந்து கார்னர் பண்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழரையும் வந்து இழிவுபடுத்தி சாப்பிட தெரியாது அப்படின்னு பேசுறது அப்படின்னு எல்லாம் பண்ணானுங்க. அப்பயே இவனுக்கு சைலண்டா தான். அதாவது அந்தந்த ஸ்டேட்ல இப்ப வந்து கர்நாடக சங்கியா இருக்கிறான், கன்னட சங்கியா இருக்கான், மராட்டி சங்கியா இருக்கிறான், ஒரிசா சங்கியா இருக்கான். அவங்க எல்லாம் வந்து அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு மொழிக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் அந்தந்த ஊர் சங்கியா இருக்கான். தமிழ்நாட்டு சங்கி மட்டும்தான் மொரட்ட சங்கியா இருக்கான். எதுக்கு நடக்கிறது இல்ல. தமிழிசையில இருந்து எல்லாரும் இந்த ஸ்டேட்மெண்ட் முட்டு கொடுக்குறாங்க. அதாவது தப்பு இல்லைங்க. அதாவது புலியை விட புலி வேஷம் போட்ட ஓவரா ஆடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நீ சங்கி வேஷம் தான் போட்டிருக்க, அதனால ஓவரா ஆடாத. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த சங்கிகளுக்கு வந்து ஒன்னே ஒண்ணு கொடுத்து இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். இதே ஆளுநர் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள்னு பிரச்சனை வந்தப்ப இதே ஆளுநர் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் இனிமையானவர்கள், அவங்க ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு கொடுத்த பேட்டி இருக்குது. இது இப்போ ஃபுல் ஸ்கிரீன்ல வரும் உங்களுக்கு. இதுவும் உங்க ஆளுநர் தான் சொன்னாரு, அவரும் பீகார்காரர் தான். இன்னொரு விஷயம், இன்னைக்கு என்ன அவனுக்கு வந்து என்ன வேணா சொல்லலாம், போய் தமிழ்நாட்டில் எப்படி திமுக அப்படி தமிழ்நாடு அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டை விட தமிழ்நாடு எப்படின்னு அதர் ஸ்டேட் தான் பேசுது. எங்களுக்கு வந்து 2 மொழி கொள்கை சொல்லி கொடுத்தது தமிழ்நாடு தான் சொன்னது இதே கர்நாடகா. எங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து இங்க எப்படிங்க இப்படி ஒரு மெடிக்கல் சிஸ்டம் வச்சிருக்கீங்க இல்ல, ஆர்எஸ்எஸ் காரனை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பிரியங்கா கார்கே சொல்றாரு. உடனே சித்தராமையா வந்து ஒரு குழுவை போட்டு அனுப்பிச்சு நீ தமிழ்நாட்டுக்கு ஒரு குழு அனுப்பு, அவன் ஆர்எஸ்எஸ் எப்படி டீல் பண்றாங்கறத ஸ்டடி பண்ணு, அதே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இப்ப பண்ணிருக்காங்க. இங்க எப்படி இப்படி ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து வாயை பொழந்து இப்ப பாத்துட்டு போன இதே குஜராத்ல இருந்து வந்த அந்த மினிஸ்ட்ரி தான். அதனால தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாடு பேசுறதை விட்டாச்சு, ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசிட்டு இருக்குது. அதனால வந்து இங்க வந்து தமிழர்கள் வந்து வடமாநிலத்தில் தாக்கப்படுறாங்க அது இன்னும் பேசிக்கிட்டே இருங்க, நீங்களும் முட்டு கொடுத்துட்டே இருக்கு. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், நான் சிம்பிளா ஒரு வார்த்தையாக கேக்குறேன். தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து மக்கள் துன்புறுத்துறாங்கன்னா உங்க லாஜிக் படி வச்சுக்கிட்டா ஒட்டுமொத்த அந்த வட மாநிலத்தவர்களும் கிளம்பி உடனே ஊருக்கு போக வேண்டியது, அப்படியே அதே ட்ரெயின்ல போக வேண்டியதானே. அதே மீறி இங்க இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த துன்பத்தோட பொய்யால அங்க இருக்கிறவங்க இங்கே எடுத்துட்டு போறேன்டா பல பேர் சொல்றாங்க. எங்கன்னா அங்கெல்லாம் வேலையே கிடையாது, இருக்கு அங்க வாழ்க்கையே இல்லைங்க, அதனால இருக்கு.